ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் தேவா திண்டிவனம் பிளேஸ்லேருந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். பென்னி ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். பென்னி ஸ்டாக்னா என்ன, அது போகுமா மேலே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் பதிவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக தான் போகுது. நீங்கள் கேட்பீங்களான்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும்னா பொறுமையாக முழுசாக கேட்டு தான் ஆகணும். ஓகேவா? சரி, நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த மெர்க்குரி ஈவி டெக் அப்படின்ற கம்பெனியை பாருங்கள். இது வந்து ஒரு சாதாரண பென்னி ஸ்டாக். ஓகேவா? 2022 வெறும் 85 பைசா தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இதோடைய ரேட்டு வந்து 80 ரூபா 85 ரூபா கிட்டே இருக்குது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், 84 ரூபா கிட்டே இருக்குது இன்றைக்கி ரேட்டுக்கு. ஓகேவா? ஸோ 85 பைசாலேருந்து 84 ரூபான்றது ஈஸி கிடையாது. நீங்கள் அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வேல்யூ என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வந்திருக்கும். அன்றைக்கி வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்திருக்கும். 80 லட்சம் கிட்ட வந்திருக்கும். ஸோ எவ்வளோ இதாக பெனிஃபிட் ஆகுங்க. ஜஸ்ட்டு 3 வருஷம் தான். அதோ பாருங்கள், 2022 ஜனவரி 2017 85 பைசா இருக்குது. ஓகேவா? ஏன் இதை நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூவேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் காட்டுறேன். சரிதா? 2022 3 வருஷம் கேண்டில் பாருங்கள். 3 வருஷம் சார்ட்டு தான் போட்டிருக்கேன். 3 வருஷத்தில் 89 பைசாலேருந்து 80 ரூபா வந்திருக்கு. ஏன் கிட்ட 140 ரூபா மேலாம் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக போக தான் போகுது. இது வந்து திருப்பி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த கம்பெனி ஆரம்பித்தது வந்து 2012 ஆரம்பிச்சிருக்காங்க. 2012 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனி. ஓகேவா? 2011 கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் அது டீப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இந்த சார்ட்டில் காட்டுறேன். இது 3 இயர்ஸ் சார்ட் வரல, சாரி. இதில் பார்ப்போம். இவங்க வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 11 ரூபா கிட்ட வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 14 ரூபா ஐபிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக டவுன் ஆகி வந்து 2011 2021 வரைக்கும் அவங்களுடைய ப்ரைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 10 ரூபா ரேஞ்சு கூட தான் இருக்குது. பென்னி ஸ்டாக்காகவே கிட்டத்தட்ட 3 ரூபா 12 ஒரு 10 வருஷம் பென்னி ஸ்டாக்காகவே இருந்திருக்கு. ஸோ இது 93 பைசான்னு சொல்லிட்டு, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரு லட்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய வேல்யூ வந்து 80 லட்சமாக மாறி இருக்கும். 140 ரூபா போயிருக்கு பாருங்கள். அப்போ 1,40,00,000 ஆயிருக்கும். இதுதான் பென்னி ஸ்டாக். ஓகேவா? இப்போது ஒரு பென்னி ஸ்டாக் வந்து 10 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? இது சடனாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது. அப்போ 2012 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் தான் கிடச்சிருக்கும். 2022 பண்ணியிருந்தாலும் இதே ப்ரைஸ் தான் கிடச்சிருக்கும். ஸோ ஒரு பென்னி ஸ்டாக்கு வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் தேவைப்படுதுன்றது தான் தெரியப்படுத்துகிறேன். இந்த கம்பெனியில் இது வரைக்கும் ஸ்ப்ளிட்டு போனஸ் எதுவுமே கொடுக்கல. இந்த கம்பெனியில் இது வரைக்கும் ஸ்ப்ளிட்டு போனஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. அவங்க கார்பரேட் டீல் பார்ப்போம். இங்கே பாருங்கள், டிவிடெண்டு போனஸ் ஸ்ப்ளிட்டு எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் போர்ட் மீட்டிங் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 1997 இந்த கம்பெனி. ஓகே, அது ரன்னிங் ஆகுறது. இந்த கம்பெனிக்கு அதே மாதிரி நீங்கள் ஷேர் ஹோல்டர் பட்ட பாருங்கள். ப்ரமோட்டர் வந்து 59 வச்சுருக்காங்க. பப்ளிக் 39% வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து 1% வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கு ஓகே பாருங்கள். டெக்னிக்கில் வந்து புல்லிஷ் மூவிங் பாருங்கள், அது ஒத்துதா? இந்த புல்லிஷ் மூவிங் பாருங்கள், புல்லிஷ் மூவிங் 0 தான் இருக்குது. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பிஆர்எஸ் தான் வந்து 8 இருக்குது, தேவை புல்லிஷ் இல்லை. இதை யாரும் வாங்க வேணாம் அப்படின்னு தான் இன்னைய வரைக்கும் சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்கு. என்ன ப்ரைஸ்லேருந்து வந்துச்சு? 85 பைசாவிலேருந்து 80 ரூபா வந்திருக்கு. 140 ரூபாலேருந்து கீழே குறைஞ்சி வந்திருக்கு. இது ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் குறைஞ்சி வந்திருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். 10,000 போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 10 லட்ச ரூபா. ஒரு லட்சம் போட்டிருந்தீங்கன்னா 1 கோடி ரூபா அந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போவும் இவங்க வந்து இதை வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் வரப்போ நம்ம விற்றுட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். இதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ ஃப்யூச்சரில் இவங்க வந்து கண்டிப்பாக போனஸு ஸ்ப்ளிட்டுன்னு கொடுப்பாங்க. பார்க்கலாம். ப்ரோஸ் எதுவுமே இல்லை, கான்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஆட்டோமொபைல் கம்பெனி செக்டார் சேர்ந்தது. இது சேல்ஸு எக்ஸ்பென்சிவ் எல்லாமே இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் நான் முக்கியமாக காட்ட வேண்டியது இதில் வந்து ப்ராஃபிட் லாஸில் சேல்ஸ் பாருங்களேன். சேல்ஸ் வந்து 22 லட்சமாகவும், எக்ஸ்பென்சிவ் 19. ஸோ கோடி 2 கோடி 92 லட்சம் தான் வருது. ஆனால் அவங்க வந்து கம்பெனியோடைய அந்த நிர்வாகத்தன்மை கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களுடைய கரண்ட்டாக எல்லாமே போயிட்டுருக்கு பாருங்கள். பிஎஸ்சியில் கன்சியூமர் டிசிஷனில் இருக்காங்க, ஸ்மால் கேப்பில் இருக்காங்க, பிஎஸ்சி ஆல் கேப். ஸோ இது வந்து ஒரு நல்ல நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனி தான்.
ஸோ பென்னி ஸ்டாக்காக இருந்து வளர்ந்துருக்குது, ஓகேவா, வளர்ந்துருக்கு. அதை நீங்கள் எப்போவுமே வந்து கன்சிடர் பண்ணணும். பேஸ் வேல்யூ 1 இருக்குது, புக் வேல்யூ பாருங்கள் 4 இருக்குது. ஸோ இது பிஇ வந்து 564 ஓவர் பிஇயாக இருக்குது. இது பிஇ வந்து ஓவர் வேல்யூடு. இது ஸோ பென்னி ஸ்டாக்னால் அப்படி தான் இருக்கும் எல்லா கால்குலேஷனுமே, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பென்னி ஸ்டாக்காக இருந்தாலும் மார்க்கெட் கேபிட்டல் 1600 கோடி இருந்திருக்கு. ஸோ 2012 இது 1600 கோடி கண்டிப்பாக இருந்திருக்காது. அவங்க மேலும் மேலும் கம்பெனியை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பென்னி ஸ்டாக்னால் இதுதான், நம்மளை இப்படி தான் அது க்ரோத் பண்ணி கொடுக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.